கல்யாணம் உங்களுக்கு ஆகும் மனசுல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்களா இல்ல அந்த ஜாதகப்படி எனக்கு கல்யாணம் ஆகும்னு தோணுச்சா? எப்படி அது இல்ல உங்களுக்கு? இது என்ன பிரச்சனை, நான் எல்கேஜில இருந்து 10th 5th வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன் சார். அந்த ஸ்கூல்ல ஆமா சார், பப்பி லவ். ஆமா சார், 3வதுல லவ். எல்கேஜி லவ்வா? 3வது சார். 5வது லெவல்ல டீச்சர் சார். டீச்சர்ல சார், இப்போ என் ஒய்ஃபா இருக்காங்க. அப்ப கிளாஸ் டீச்சரா இருந்தாங்களா? அப்ப கிளாஸ்மேட்டா இருந்தாங்க சார். அப்ப 5வதுல லவ் லெட்டர் கொடுத்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகி அவங்க வீட்ல எல்லாம் வந்து ஸ்கூல்ல மிரட்டினாங்க. என்னட்டு இன்னும் கூட நிறைய. அப்ப ஒரு குடுமி போட்டிருப்பேன், திருப்பதிக்கு முடி விட்டு இருந்தேன். அப்ப குடுமி எல்லாம் பிடிச்சி நான் ஆட்டினாங்க. யாருன்னா இந்த இப்ப என் ஒய்ஃபோட அம்மா. உங்க சிண்டி என் கையில, உன் ஜாதகம் என் கையில எல்லாம் மிரட்டினாங்க. போயிடுவான் நினைச்சுமா மிரட்டிட்டு விட்டாங்க. சரி என்னாச்சு அப்புறம்? சரி வேர்ல்டுலயே நான் கேள்விப்பட்டதில்ல பாஸ். நிஜமா சார், நிஜமா. பாலவரம் ஸ்கூல் சேலம் லவ் லெட்டர் தான் சார். நான் கொடுத்துட்டு அதெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க கேர்ள்ஸ் ஸ்கூல்ல போட்டாங்க. நான் பாய்ஸ் ஸ்கூல்ல 6th இருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வழியில ஒரு நாள் டெலிகிராம் போட ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்புறம் டெலிகிராம் அனுப்பிச்சிருப்பீங்க. இல்ல சார், டெலிகிராமே அப்ப இல்ல சார். எங்களெல்லாம் 3 ஜெனரேஷன் லவ் லெட்டர், SMS, வாட்ஸ்அப், 3 ஜெனரேஷன் லவ் சார் என்னது. அப்புறம் ரொம்ப 85 வயசு இருக்குமா உங்களுக்கு இப்போ? 85ல இல்ல சார், 93ல தான் சார் நானே பிறந்தேன். உங்க வீட்டுல என்ன தலை சுத்தி இருக்குமா இந்த கதையை கேட்டு? இல்ல சார், இது எல்லாம் எங்க பேரண்ட்ஸ் தவிர அவங்க பேரண்ட்ஸ் தவிர எங்க ஏரியாக்கு எல்லாம் தெரியும்.